செகண்ட் ரவுண்டில் செகண்ட் மேட்சா நாத்தார்மங்கலம் விசஸ் புலியூர். இங்கே நாத்தார்மங்கலம் புலியூர் டாஸ் பண்ணி ஃபீல்டிங் சூப்பிருக்காங்க. நாத்தார்மங்கலம் பேட்டிங். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சுந்தர் மற்றும் ஆனந்த் ஸ்ட்ரைக்கில். சுந்தர் நான் ஸ்ட்ரைக்கில், ஆனந்த் நல்ல பேட்டாக இருக்கும். இவங்க 2 பேத்துக்கும் 8 விக்கெட்டா. ஒரு ஸ்டார்ட்னா உரி என்ற சக்தி. முதல் பாலே ஸ்லாட்டில் இருந்த பந்து கரெக்டாக எடுத்திருக்காங்க. 6 பார்ப்போம். அங்கே 6. இவங்க 2 பேத்துக்கு நல்ல பேட்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கே. இங்கே 6 வெல்கம் பண்ணியிருக்காங்க. சுந்தர் வெல் பேட்டிங். சுந்தர் செகண்ட் போல். இந்த முறை நல்ல பிடிச்சாங்க. ஸ்டிக்கு மேலே வந்திருக்கு. டாட் போல். இந்த முறையும் நல்ல ஒரு அப் 2. இங்கே கிராண்டட் 1 கிடைக்கும். கிராண்டட் 1. இந்த மாதிரி குறுக்க போனாங்க. லெக் பை லெக் மினிமம் சிங்கிள் கிடைக்கும் நினைக்கிறேன். டேரெக்டான விக்கெட்டாக இருந்திருக்கும். இங்கே டேரெக்ட் மிஸ் ஆகிருக்கு. சிங்கிள். இந்த முறை ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. மாட்டிக்கான்னு நினைக்கிறேன். மரத்தில் பட்டால் தப்பிச்சிருவாங்க கண்டிப்பாக. இங்கே மரத்தில் பட்டுருந்தான் நினைக்கிறேன். இங்கே சிங்கிள். ஸ்டோன். இந்த முறை நல்ல லென்த்தை பிடிச்சாங்க. டாட் போல். ஒரு ஓவருக்கு 9 ரன் ஆடிருக்காங்க. ஒரு 6 விட்டு கொடுத்தாலும் மீதம் பந்து நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு சக்தி. ஒரு போட்டு ஸ்டார்ட்னா கார்த்தி. முதல் பாலே ஸ்லாட்டில் இருந்த பந்து அங்கே பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன். அங்கே பவுண்ட்ரி. பார்த்தி வீட்டிலேருந்து வர முதல் பவுண்ட்ரி. செகண்ட் போல். இந்த மாதிரி நல்ல ஒரு அப் 2 பவுலர்லேருந்து கேப்பில் தான் பேசியிருக்கு. நல்ல ஸ்டாப். நல்ல த்ரோவும் கூட. இங்கே சிங்கிள். இந்த முறை வலைக்கு போட்டாங்க. ஒயிட். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறையும் ஸ்லாட்டில் இருந்த பந்து கரெக்டான பண்ணிச்சிருக்கான்னு பார்ப்போம். அங்கே நல்ல டேக் அண்ட் விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் விஜய் ஸ்ட்ரைக்கில் ஒன்றுனா முதல் பாலே ஸ்லாட்டில் இருந்த பந்து இந்த மாதிரி மிஸ் ஆகிருக்கு. நல்ல டேக் அண்ட் பவுலரை போட்டு பவுலர் எடுத்தாங்க. பேக் டு பேக் 2 விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே பவுலர் கார்த்தி. நெக்ஸ்ட் ஒன். ஹாட்ரிக்கான சான்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இந்த முறை நல்ல இந்த பிடிச்சாங்க. டாட் போல். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை சென்சிபிள் பிளே. கீழே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். அங்கே விஜய் சிங்கிள் தான் கிடைக்கும். இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க. கார்த்தி. ஊருக்கு 16 ஆடிருக்காங்க. 3வது ஓவர் போட்டு ஸ்டார்ட்னா உரு என்ற சக்தி. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை அண்டரில் இருந்திருக்கு. டாட் போல். இந்த முறை நல்லா லென்த்தை பிடிச்சாங்க. அம்பேர்ஸ் கால். அங்கே 1 பவுன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1 பவுன்ஸ். டாட் பால். பேக் டு பேக் 2 பாலையுமே டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க சக்திவேல். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறையும் நல்லா லென்த்தை பிடிச்சாங்க. ஸ்லோ ஏரில் டாட் பால். பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. அங்கே சக்திவேல். ஸோ இந்த முறை கட்டுக்கு போனாங்க. விக்கெட்டுக்கான சான்ஸ் இருந்துச்சு. இப்போ கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல ஒரு ஸ்லோ ஏர் சென்சிபிள் பிளே தரையில். இங்கே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். நல்ல த்ரோ அடிக்கக்கூடிய ஃபீல்டர் தான். அங்கே சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இந்த ஓவரை 1 ரனில் போட்டிருக்காங்க இது வரைக்கும். லாஸ்ட் 1 என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். சென்சிபிள் பிளே டிஃபென்ஸ்க்கான மைண்ட் செட். இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிக்கிறாங்க. ஒரு 18 ஆடிருக்காங்க. 3 ஓவருக்கு 18க்கு 18 ஆடிருக்காங்க. பால் டு பால் தான் இருக்குது ஸ்கோர். இது 10 கண்டிப்பாக. ஒரு ஃபர்ஸ்ட் போல். இந்த பாலை ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. நல்ல ஒரு ஏக்கிங்லேருந்து தங்கியா ஃபீல்டர். பாலுக்கு யார் வரல. இங்கே சிங்கிள். டாட் போல். சாரி. இந்த முறை ஏறி குறுக்க மறிச்சாங்க. இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஈஸி 2. இந்த முறை நல்ல ஒரு அப் 2 கேப்பில் தான் பிளேஸ் ஆகிருக்கு. இங்கே ஃபீல்டர் வந்துட்டாங்க. நல்ல ஸ்டாப் கூட. இங்கே சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை உடச்சி போட்ட பந்து இங்கே ஒயிட். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல லென்த் தான் பிடிச்சாங்க. குத்துனது பவுன்ஸ் ஆகிருக்கு. ஒயிட். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை மாட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மரத்தில் போட்டுரும் கண்டிப்பாக. 1. இந்த முறை அண்டரில் இருந்திருக்கு. டாட் போல். நெக்ஸ்ட் ஒன். லாஸ்ட் 1 மோர். இந்த மாதிரி ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. விலைக்கு போட்டாங்க. ஒயிட். இங்கே பவுலர் கையிலேருந்து எக்ஸ்ட்ராஸ் நிறைய வந்துருக்கு. இந்த முறை குறுக்க வளைச்சி எடுத்தாங்க. மேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காங்க. 1-2 பார்ப்போம். இங்கே ரன்னிங் விடி நல்ல த்ரோவும் கூட பிடிச்சி கேம் விட்டுருக்காங்க. ஈஸி 2. இந்த ரன்னோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க. கார்த்திக். 5th ஃபர்ஸ்ட் போல். இந்த முறை ஏறி கமிட் ஆகிட்டாங்க. கிராண்டட் 1. போன பால் கிராண்டட் 1. இந்த முறை கரெக்டாக மடித்து அடித்தாங்க. அங்கே கண்டிப்பாக 6. பார்த்தி பேட்லேருந்து வரும் போது 6.
இந்த முறை மாட்டிக்கான்னு நினைக்கிறேன். இந்த கேட்சை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நடிக்கிறாங்க கிராண்டட் ஒன் சரி, அங்கே கேட்ச் எடுத்திருக்காங்க பி கேட். இந்த முறை குறுக்க போனாங்க, சரியான கனெக்ட் இல்லை கேப்பில். ஃபீல்டர் வந்திருக்காங்க பாலுக்கு, இங்கே சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். இந்த முறை குறுக்க எடுத்தாங்க, காலை போட்டு இந்த முறை ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க கேப்பில். ஸ்டாப் அங்கே ஃபீல்டர் சிங்கிள் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நல்ல த்ரோ, நல்ல பேக்கப் கூட. ஈஸி 2 ஓவருக்கு 38 ஆடி இருக்காங்க. ஃபைனல் ஓவர் ஸ்டார்ட் பண்ண தீபக் ஃபர்ஸ்ட் பால். நல்ல ஒரு ஸ்லோயர் அங்கே நெத்தி ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டு கூட. அங்கே 2 பேரும் மிஸ் ஃபீல்டு பண்ணி பவுண்ட்ரி வந்திருக்கு. பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை குத்துனோட்டு எடுத்தாங்க, சரியான வந்துருக்கு. 2 ரன் பார்ப்போம். ரன்னிங் பிட்வீன் குயிக்காக இருக்காங்க 2 பேருமே. பவுண்ட்ரி இங்கே பேக் டு பேக் 2 பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த முறை டாஸ் பால் குறுக்கு எடுத்தாங்க. ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். 1 2 ஃபீல்டர் கைக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். பால் இங்கே சிங்கிள். ஸ்டெப் அவுட் பண்ணி இங்கே சென்சிபிள் பிளே மைண்ட் செட், கீழே ஆடக்கூடிய மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள். நல்ல ஒரு ஸ்லோயர் இங்கே காலை பற்றி வந்திருக்கு. குயிக்காக டாட் பால். இந்த முறை நல்ல ஒரு அப் டு இந்த டாட்டோட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சக்தி மற்றும் விஜய் நினைக்கிறேன். ஸ்டேக்கில் சக்தி, நான் ஸ்டேக்கில் விஜய். புட் ஸ்டார்ட் பண்ணால் பார்த்தி. ஃபஸ்ட் பால் முதல் பாலே சிக்ஸிற்கான ட்ரை. எங்கே நல்ல லென்த்தை பிடிச்சாங்க. பாஸ்ட்டுக்கு ஒதுக்கு எடுக்க முடியல குயிக்காக. இங்கே டாட் பால். இங்கேயும் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்த எல்லாருமே வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் மாறுமான்னு பார்ப்போம். செகண்ட் பால். இந்த மாதிரியே நல்ல லென்த்தை பிடிச்சாங்க. லெக் பை மூலியமாக ஒரு சிங்கிள் கிடைக்கும். இங்கே சிங்கிள். இந்த முறை ஸ்டெப் அவுட் பண்ணி நெத்தி எடுத்தாங்க. அங்கே ஃபீல்டர் ஸ்டாப். இங்கே சிங்கிள். நல்ல ஒரு அப் டூ. இங்கே நல்ல ஸ்டாப். ஃபீல்டர் சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். இந்த முறை குறுக்க போனாங்க. அண்டரில் இருந்திருக்கு. டாட் பால். ஃபஸ்ட் மோர். இந்த முறை ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. மறுபடியும் கிராண்ட் ரவுண்டு தான் கிடைக்கும். கிராண்டட் ஒன். 4 ரன் அடிக்காங்க புலியூர். தட்ன சுந்தர் செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால். முதல் பாலே அங்கே கவர் திசையில் கேட்ச் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. பவுண்டரி பேருமான்னு தெரியல. இங்கே ஆல்ரெடி 2 ஓடிட்டாங்க. 3 ரன்கான கால் ஓடிட்டாங்க. இந்த முறை டாஸ் பால் சரியான கனெக்டில் கேப்பில் தான் பிளேஸ் ஆயிருக்கு. 1 2 பார்ப்போம். நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர். நல்ல த்ரோ சிங்கிள். இந்த முறையும் சென்சிபிள் பிளே தரையில் தான் போயிருக்கு. இங்கே கவர் பண்ண முடியல இந்த செவர் இருக்கனால. சாரி. இங்கே சிங்கிள். இந்த முறை ஸ்டார்ட்டில் இருந்த பந்து ஃபீல்டர் ஸ்டாப் பண்ண முடியல. பவுண்டரிக்கு சக்தி வில் பேட்லேருந்து வரும் போது பவுண்டரி. இந்த முறை சுவிட்ச் ஹீட்டில் சரியான கனெக்டிவ் இருக்கு. கேப்பில் தான் பிளேஸ் ஆகிருக்கு நினைக்கிறேன். அங்கே 6 சாரி பவுண்டரி. பேக் டு பேக் 2 பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே சக்தி வில். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை குறுக்க போனாங்க. கேட்ச் எடுக்கணும்னு பார்ப்போம். நல்ல டேக் இன்ஸ்டன்ட் கேட்ச். இந்த முறை நல்ல ஒரு அப்டூ கேப்ல பிளேஸ் ஆயிருக்கு. 1 2 பார்ப்போம். நல்ல ஸ்டாப். இங்கே சிங்கிள். இந்த முறை நல்ல அந்த பிடிச்சாங்க. குயிக்காக வந்திருக்கு. டாட் பால். வெல் போலிங் பார்த்தி. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை அண்டரில் இருந்திருக்கு. இன்சைட் எங்கே விக்கெட்டுக்கான சான்ஸ் இருந்துச்சு. பேக் டு பேக் டாட் பாலாக மாற்றிருக்காங்க பார்த்தி. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஏறி மறிக்க போனாங்க. நல்ல இந்த பிடிச்சாங்க. பெஸ்டால் வைட். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல ஒரு அப்டூ பின்னாடி போயிருக்கு. கிராண்டட் ஒன்று தான் கிடைக்கும். கிராண்டட் ஒன். இந்த முறை இன்சைட் இங்கே டாட் பால். பேட்ஸ்மேனா விஜய் ஸ்ட்ரைக்கில். இந்த முறை சென்சிபிள் பிளே கேப்பில் 1 2 பார்ப்போம். 2 ரன் கால் பண்ணியிருக்காங்க. டிஸ்டன்ஸும் போயிருக்கு. 22 அடிக்காங்க புலியூர். மீதமுள்ள 18க்கு 27 ஆடணும் சீட்டில். இந்த முறை தாண்டிடுவான்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப். இங்கே 1 2 பார்ப்போம். ஈஸி 2 ஸ்ட்ரைக்கில் குமார். இந்த முறையும் நெத்தி சரியான கனெக்டில் மிடானில் ஃபீல்டர் இருக்கு. நல்ல ஸ்டாப். ஃபீல்டர் 1 2 பார்ப்போம். ரன்னிங் பிடி. நல்ல த்ரோ. இங்கே க்ளோஸ் கால். இங்கே ஈஸி 2. இந்த முறை சுவிட்சிற்கான ட்ரை திரும்ப பக்கமே போட்டாங்க தெளிவாக. டாட் பால். இந்த முறை குறுக்க. இந்த முறை லெட்டாக தட்டி இருக்கு. விக்கெட். பவர் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல ஒரு அப் டூ கேப்பில் தான் பிளேஸ் ஆயிருக்கு. ஃபீல்டர்
சிங்கிள். மீதமுள்ள 12க்கு 22 ஆடணும். 5th ஓவர் ஃபர்ஸ்ட் பால். இந்த ஓவர் தான் மேட்ச் ஓவராக இருக்கும் கண்டிப்பாக. பாலே நல்ல லெந்தை பிடிச்சாங்க. அண்டர்லேயே வந்திருக்கு. நல்ல சேவ். இங்கே கீப்பர் டாட் பால். இந்த மாதிரியே நல்ல லெந்தை பிடிச்சாங்க. டாட் பால். பேக் டு பேக் 2 பாலுமே டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காங்க விஜய். இங்கே ஒரு ரன் அவுட். 10க்கு 21. எபிலிட்டி உள்ள பேட்ஸ்மேன் தான் உள்ளே இருக்காங்க. இந்த தடவை நல்ல லெந்தை பிடிச்சாங்க பவுலர் விஜய். எங்கே பேக் டு பேக் டாட்டா மாற்றிருக்காங்க. டாட் பால். 9க்கு 21. இந்த மாதிரி நல்ல ஒரு அப் 2. அங்கே கிராண்டட் 1 கிடைக்கும். கிராண்டட் 1. 8க்கு 20. இந்த முறை குறுக்க எடுத்துட்டாங்க. அங்கே 6. இந்த முறை விஜய் பேட்லேருந்து வரும்போது 6. நேரத்தில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே விஜய். லாஸ்ட் பால். இந்த பால் மேட்ச் பால். டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. அடுத்த ஓவருக்கு குறுக்க எடுத்தாங்க. அங்கே பவுண்ட்ரி. பேக் டு பேக் ஒரு 6 4 பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே விஜய். 6க்கு 10 மேட்சோட சட்டத்தை கையில் கொடுத்துருக்காங்க யங்ஸ்டர் கையில். ஃபர்ஸ்ட் பால். யங்ஸ்டர் 2 நியூ பேட்ஸ்மேன். முதல் பாலே இன்னைக்கு 6 பார்ப்போம். நல்ல டேக்கானாங்க 9ல் பிடிச்சி அப்படியே நிற்கிறாங்க. விக்கெட்டு தான் நினைக்கிறேன். விக்கெட். இந்த முறை 5க்கு 10. இன்னும் மேட்ச் க்ளோஸாக போயிட்டு தான் இருக்குது. இந்த முறை டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. இன்சைடு இங்கே ரன் அவுட்டும் கூட. மீதமுள்ள 4க்கு 10 ஆடணும். 10 மேட்ச் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க விஜய். தோனி விஜய். விஜய் இல்லைன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன். அடிச்சு போட்ட பந்து இந்த முறையே பனிஷ் பண்ணிட்டாங்க. இங்கே 6. மீதமுள்ள 3க்கு 4. விஜய் ஆன் ஃபயர். இங்கே தோனி விஜய்ன்ற பேருக்கு அதுக்கேற்ற மாதிரி விளையாண்டுருக்காங்க. வெல் பிளே விஜய், வெல் பிளே. மீதமுள்ள 3க்கு 4. 2 பேர்த்துக்குமே ப்ரெஷர். இங்கே பெரிய ஷாட் ஆடுறது கூட ஈஸி, சின்ன ஷாட் ஆடுறது கஷ்டம். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. விஜய் இங்கே டாஸ் பால் கீழே மடித்தாங்க. 1-2 பார்ப்போம். நல்லா ஸ்டாப். இங்கே 2 ரன் கால் பண்ணியிருக்காங்க. நல்ல த்ரோ தான். விக்கெட் ஆகிருக்கும். மிஸ் பண்ணியிருக்காங்க. ஈஸி 2. 2க்கு 2. இந்த முறையும் குறுக்கு எடுத்தாங்க. இங்கே பின்னாடி பேரும் நினைக்க 2 ரன் கால் பண்ணுவாங்க. அங்கே மேட்சுக்கான அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே க்ளோஸ் கால் அமெரிக்கா விக்கெட் கொடுத்துருக்காங்க. விக்கெட். மீதமுள்ள 1க்கு 1 மேட்ச் ட்ராவ் ஆயிருக்கு. 21 அப்படின்ற இந்த இடத்துல இருந்த மேட்சை எங்கேயும் எடுத்து வந்திருக்காங்க தோனி விஜய். வெல் பிளே விஜய். மீதமுள்ள 1க்கு 1 அடித்தா ரெஸ்பான்சிபிளாக மேட்சையும் முடிச்சு கொடுத்துருவாங்க கண்டிப்பாக விஜய். அவ்வளோ இருக்கும் ப்ரெஷர். பேட்ஸ்மேனுக்கு ப்ரெஷர். இங்கே கேட்சான்னு பார்ப்போம். கேட்ச் எடுக்க முடியல. இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. இங்கே புலியூர் காலையில் என்னைய தான் பிக்கப் பண்ணிட்டு வந்தாங்க விஜயண்ணா. நல்லா விளாண்டுருக்காங்க. வெல் பிளே விஜயண்ணா. செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. இன்னைக்கு டேல செகண்ட் டீமாக செமி ஏறுறாங்க உள்ள. வெல் பிளே விஜய்.